இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபன் ரெசிபியாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்து போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு நல்லாவே தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டேன். இதில் நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இங்கே நான் ஒரு பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாதி கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மிளகா, நான் ஒரு 1/2 மிளகா தான் போடுறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஊற்றுங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். அந்த மாவு வேகணும், அதனால நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்க விடக்கூடாது. அதனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மாவு நல்லா வெந்து கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்லைசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இல்லைனா வாழைக்காய் சீவுறது இருந்தால் கூட அதில் சீவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்லைசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சு செய்கிறனா கூட செய்யலாம். இன்றைக்கி 4ஐயும் நான் ஒன்றா வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மீந்து போன இட்லியை கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பொழுதும் குழந்தைங்கள்ட்ட நம்ம சாப்பாடுன்னு கொடுக்கும்போது ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்க வாழைக்காவை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்குனா உள்ளே போய்டும், நல்லாவே அமுக்கி விடுங்க இந்த மாதிரி. இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சுருக்கேன். டூத் பிக் வச்சு நான் இதில் சொருக போகிறேன். நமக்கு எடுத்துக்கிட்டு வராது. இந்த மாதிரி சொருவிக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சொருவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வாழைக்காவையும் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்கலை. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மாவில் நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் காரம் எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். மாவு எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே அந்த குச்சியை திருப்பி விட்டிங்கன்னா, ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லாவே மாவில் நல்லா டிப் ஆகிடும். இப்போ இதை எடுத்து நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம டைரெக்டாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
ஸோ நம்ம பஜ்ஜி கொடுக்குறோன்னு நினச்சிட்டு அவங்களும் எடுத்து நல்லா சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நீங்கள் நல்லா ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் இருந்தால் கூட சாம்பாரும் நல்லாவே தான் இருக்கும். இப்போ நான் எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த குச்சியை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் வேண்டான்னா. ஸோ அது நோ ப்ராப்ளம், நீங்கள் எடுத்துகிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், இல்லைனாக்கா ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் குச்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.